இப்பதான் ரீசெண்டா நான் கேஸ் வாங்கினத vlog போட்ட மாதிரி ஞாபகம். அதுக்குள்ள 3 மாசம் ஆகி போச்சாமாங்க. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். அபுதாபில இருந்து இந்த மாசம் சிலிண்டர் கேஸ் வாங்க வேண்டியது என்னுடைய கடமை. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை போலயே கேஸ் முடியிற மாதிரி இருக்குன்ட்டு ரூம்ல சொல்லிட்டாங்க. சண்டே இழிவு இன்னைக்கு ரூம்ல படுத்திருந்த ரூம்மேட் அண்ணாட்ட பேசி கெஞ்சி வாங்க கேஸ் வாங்க போலான்னு சொல்லிட்டு அவர் கூட அப்படியே கார்ல கேஸ் வாங்க கிளம்பிட்டேன். ஏன் நேரமா என்னன்னு தெரியல, நாங்க போன 2 பெட்ரோல் பங்க்ல ஃபர்ஸ்ட் கேஸ் கிடைக்கல. அப்புறம் 3ஆவதா ஒரு பெட்ரோல் பங்க் போய் அப்புறம் ஒரு வழியா கேஸ் வாங்கிட்டேன். 54 ஏஇடி ஆகுது. இதே ரூம் பக்கத்துல பக்கலால வாங்கியிருந்தோம்னா 74 ரூபா 75 ரூபா கிட்ட வரும். இந்த 20 ரூபாய் மிச்சம் பண்றதுக்கு தான் இந்த அளவுக்கு நானும் அலைஞ்சு பாவம் என் ரூம்மேட்டை நான் அலைய வச்சு இப்படி கூட்டிட்டு சுத்தினேன். ஆனா அவர் கூட கார்ல பேசிட்டு வந்தது ஜாலியா இருந்தது. அப்புறம் ரூமுக்கு வந்துட்டு எப்பயும் போல கிளம்பி யூனிஃபார்ம் மாட்டிட்டு அப்படியே வேலைக்கு கிளம்பிட்டேன். இந்த vlog பார்த்தாலே ஓரளவுக்கு உங்களுக்கு என்னோட டெய்லி ரொட்டீன் புரியும்னு நினைக்கிறேன். தினமும் எந்திரிக்கிறேன், சமைக்கிறேன், சாப்பிட்றேன், வேலைக்கு போறேன், அப்புறம் திரும்பி நடந்து ரூமுக்கு வரேன், அப்புறம் ரூம்ல ஃப்ரெஷ் ஆயிட்டு ஜிம்முக்கு போறேன். இப்படிதான் போயிட்டு இருக்கு என்னுடைய பொழப்பு. இதுல நடுவுல இவன் வேற பெரிய சம்பவமா பண்ணி விட்டான். இந்த ஏசி கடைசி ஒரு வாரமா ஓட மாட்டேங்கிறாங்க. இந்த வெயிலையும் வெக்கையிலையும் இவ்வளவு தூரம் நடந்து வந்து கடையில் நின்றுட்டு இப்படி விசிறிட்டு இருந்தா நல்லா வாங்க இருக்கும். பகல தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா நைட் அதை விட பயங்கர உப்பசமா இருக்கு. ஒர்க் முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு ஜிம்முக்கு போறதுக்கு பயங்கர முறையா தான் இருக்குது. ஆனா எப்படியா இதை ரொட்டீன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு ஓடிட்டு இருக்கிறேன். இந்த உடம்புல இருக்க ஸ்வீட் பெயின் நல்லா இருக்குது. அப்புறம் இப்பெல்லாம் அதிகமா பசிக்குதுப்பா. அப்புறம் இடையில இந்த கோழியோட இதயங்கள்லாம் ஆஃபர்ல போட்டிருந்தாங்க 8 ரூபாய்க்கு. அதை வாங்கிட்டு வந்து செமி கிரவி மாதிரி வச்சு ஒரு 2 நாளைக்கு அப்படியே ஓட்டிட்டேன். கறி குழம்பு வச்சா 2 நாள், மீன் குழம்பு வச்சா 3 நாள். அவ்வளவுதான்டா வெளிநாட்டு வாழ்க்கை. பக்கத்து ரூம் அண்ணா வந்து நான் நடந்து போறதை பார்த்துட்டு இன்னைக்கு நான் உங்களை டிராப் பண்றேன் கார்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்ல கூட்டிட்டு வந்து லொகேஷன்ல டிராப் பண்ணாரு. நல்ல மனுஷங்களோட பழக்க வழக்கங்கள் வந்து வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். அப்புறம் ஒரு வழியா ஒரு வாரம் கழிச்சு இந்த ஏசி எடுத்துருச்சுப்பா. பை கைஸ்.